புத்தாண்டை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோவில்களில் பக்தர்கள் அதிகாலையில் வழிபாடு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். விவரங்கள் என்ன? உலகம் முழுவதும் இன்று புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை வடபழனி முருகன் கோவில், திருப்பதி தேவஸ்தானம், பார்த்தசாரதி கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டு தினமான இன்று பல்வேறு வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை என்று எடுத்துக்கொண்டால் மிக முக்கிய வழிபாட்டு தலங்களாக வடபழனி முருகன் கோவில், திருப்பதி தேவஸ்தானம், பார்த்தசாரதி கோவில்கள் இருக்கிறது. கோயில்கள் பண்டிகை நாட்களில் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் இன்று அதிகாலை முதல் வடபழனி முருகன் கோவிலில் 3 மணி முதல் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இக்கோயில்களில் வழக்கமாக மதியம் 12 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு மாலை 4 மணிக்கு தான் திறக்கப்படும். ஆனால் இன்று மதியம் நடை அடைக்கப்படாது என்றும் நள்ளிரவு வரை சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வடபழனி முருகன் கோவிலில் இன்று மட்டும் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை முருகனுக்கு வெள்ளி நாணய கவச அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து 1 மணிக்கு தங்க கல அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணி வரை முருகன் இந்த அலங்காரத்தில் காட்சியளிப்பார். மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை சந்தன காப்பு மற்றும் புஷ்ப அலங்காரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல வண்ண மலர்களால் பூ அலங்கரிக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தரிசனத்திற்கு வரும் வடபழனி முருகன் கோவிலுக்கு தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டோக்கன்கள் பொறுத்த அளவில் அனைத்து வரிசைகளிலும் ₹50, ₹100 டோக்கன்களும், அர்ச்சனைக்கான ₹5 டோக்கன்களும் விநியோகப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி சுதாகர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.